கிளியராக இருந்துச்சு சார். அதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எந்த இதுவும் இல்லை. தண்ணி குடித்தா கூட இங்கே அடைக்கும். தண்ணி அதை தண்ணியை கீழே துப்புனா தான் அப்புறம் திரும்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி 5ஆம் நாள் லேசாக கொஞ்சோண்டு தண்ணி குடிங்கன்னாங்க. தண்ணி குடித்தேன். இப்போ எப்படிமா இருக்குன்னாங்க. சருன்னு கீழே போகுது சார், வயிற்றுல போகுது சார் அப்படின்னா. சரிம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நான் கஞ்சி இங்கேயே குடிச்சிடுறேன். ஏன்னா உங்கள் முன்னாலே குடித்தேன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஏதாவது செஞ்சிச்சுன்னா உங்களுக்கு திரும்ப நான் வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் நான் இங்கேயே குடிக்கிறேம்மாண்ணா. சரிம்மா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி குடிக்க சொன்னாங்க. கஞ்சி குடித்தேன். அப்புறம் மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. போயிட்டு அப்புறம் 8 days கழிச்சு வர சொன்னாங்க. வந்தேன். திரும்ப 1 மாதம் நீங்கள் இப்படி தான் லிக்விட் தான் சாப்பிட்ணுமான்னாங்க. அதே பிரகாரம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு போயிருந்தேன். சார் சொன்னாங்க, நீங்கள் வந்து பேட்டி கொடுக்கணும் வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கு சில பேர் நிறையா பேர் பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் தைரியமாக இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்க. ஆப்ரேஷனும் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் பேட்டி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கலாம். நிறையா பேர் பயப்படுறாங்க. இங்கே வந்துட்டு சில பேர் பயந்துட்டு ஓடிடுறாங்க. ஆனால் நீங்கள் தைரியமாக செஞ்சுக்கிட்டீங்க. அதனால் உங்கள் மூலிமா 4 பேருக்கு தெரியணும். இந்த நன்மை நீங்கள் அடைஞ்சது மட்டும் இல்லை, 4 பேர் பார்த்து அவங்கள பலன் அடையணும். அதுக்காக தான்மா சொல்கிறோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போன வாரம் சொன்னாங்க. போன வாரம் திரும்ப இண்டிபெண்டன்ஸ் டே இருந்ததுனால வரலம்மா, அதனால் நீங்கள் 1 வாரம் இங்கே இருங்கினாங்க. இதை என் பையன் அங்கே தான் மந்தவெளியில் இருக்கான். அங்கே இருந்தேன் நான். அப்புறம் இன்றைக்கி காலையில் சார் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு தான் சார், யாருக்கும் இல்லை சார். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னே மியாட்டுக்கு போனேன். அப்போ அந்த மியாட்டில் மாவு கரைச்சி கொடுத்ததை பார்த்துட்டு நான் பயந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 10 வருஷமாக அப்பப்போ அடைக்கும். அப்பப்போ இது பண்ணுவோம். சாப்பிடும்போது முழுங்கும்போது அடைச்சிக்குவோம். அதை திரும்ப வாமிட்டு எடுத்தால் நல்லா கிளியர் ஆகும். இல்லைன்னா முதுகில் அப்படியே தட்ட சொல்லுவேன். தட்டி ஒரு 5 minutes தட்டுனா உள்ளே போகும். அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அதுவும் லாஸ்ட்டு டைமில் இந்த வயிறு எரிச்சல் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் சார் நாங்கள் இங்கே வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆப்ரேஷனுக்கு தான் கால். நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, எனக்கு கால் ஆப்ரேஷன் பெருசு கிடையாது. எனக்கு வயிறு ரொம்ப எரியுது, என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் எனக்கு அதுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு தான் சரின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் சார் பார்த்தாரு. சார் பார்த்துட்டு, இல்லைம்மா எண்டோஸ்கோப் மூலயமா ஆப்ரேஷன் பண்ணலாம், நான் உங்களுக்கு செய்கிறேம்மா அப்படின்னாரு. அதனால் உங்களுக்கு ஏஜ்டு தான், அதனால நான் செய்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு வயசானவங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன், அது மாதிரி உங்களுக்கு செய்கிறேம்மான்னாரு. சாருடைய வார்த்தையில் எனக்கு நம்பி இருந்துச்சு. அதாவது எங்கள் ஏசப்பா சொல்லுவார், என்னுடைய வார்த்தை தான் உனக்கு நம்பிக்கைன்னு. அதே மாதிரி சாருடைய வார்த்தை. அடுத்தது அவருடைய மகாதேவன் அப்படின்னோடனே, தேவன் தான், என்னுடைய தேவன் தான் மகாதேவன் வடிவில் நம்மளுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை. சாரை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலேயே எங்கள் கடவுளை பார்த்தது மாதிரி ஒரு தைரியம் வந்துச்சு எனக்கு. இல்லைன்னா இது மாதிரி ஆப்ரேஷன் சொன்னால் நம்ம எண்டோஸ்கோப்பு முதல்ல எடுக்க சொன்னாங்க. நான் எப்படி செய்வேன்னு கேட்டால் இது மாதிரி சொன்னாங்களே, அப்பயே எனக்கு பயம், நான் எண்டோஸ்கோப் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். ஆனாலும் சார் சொன்ன வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சாரை பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் சார் எனக்கு அதை வியாதி அதாவது எப்படி போச்சு அப்படின்னே எனக்கு தெரியாது. ஏன்னா எந்த ஒரு வழியும் இல்லை எனக்கு. சார் சொன்னாங்க 4.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சுமான்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது எங்கள் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துட்டு, ஏன்னா அந்தளவுக்கு எலும்பும் தோலும் ஆகிட்டேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்துட்டு அழுதாங்க, இப்படி ஆகிட்டே என்ன ஆக போதும் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், நல்லா தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது, கடவுள் நம்மளோட இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் நம்பிக்கையில் தான் நான் ஆப்ரேஷன் தேட்டரில் படுக்கும்போது கூட அவர்கிட்ட தான் சொன்னேன், அப்பா நீங்கள் தான் பண்ணுறீங்க, எனக்கு மகாதேவன் பண்ணலை, மகாதேவன் கை உள்ளே போகக்கூடாது, நீங்கள் தான் போகணும். ஆனால் அவர் வடிவில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு பாட்டேன். எனக்கு அது மாதிரி எந்த ஒரு வழியும் இல்லாமல் அவ்வளோ நல்லா அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அதனால் பண்ணி கொடுத்து இப்போ 4 பேருக்கு சொல்லணும். ஒருத்தர் சொல்ல முடியாது. இது மாதிரி ப்ரெஸ் மீட்டிங் வைக்கிறோமா, நீங்கள் வாங்க, வந்து நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் 4 பேருக்கு தெரியும், 4 பேர் அதனால் பலன் அடைவாங்க, நிறையா பேர் பயந்துக்கிட்டு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தேன். இது நிறைய மக்கள் பலன் அடையணுன்றதுக்காக தான் சாரும் சொன்னாங்க. நானும் அதுக்காக தான் 250 கிலோமீட்டர் ஜெயங்கொண்டத்துலேருந்து வந்தேன். Experience that I come for a checkup and that I suddenly am captured for a press conference. That's quite an event. But it was a story which started about 15 years ago, apparently, when something growed inside which was not devised or found
after several endoscopy. To get the story very summarized, I ended up with Dr. Mahadevan and his team, and in a matter of less than a week, an operation took place, which returned actually my full health. And we're extremely helpful for that one. There was no operation. It was all internally, no scars, and the recovery was extremely fast. I got back my health after a couple of months, replenished my lost weight, which was drastically came down, and I still am very active in professional life. So a big thank you for finding out and coming to Glen Eagle and finding a treasure of a team and a doctor who could do that and restore my health. Thank you so much. இந்த ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 to 3 days வந்து பேஷண்ட் வந்து வாய் வழி எதுவும் ஃபுட்டு கொடுக்காம வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கேனெல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் நார்மல் அப்படின்ன பிறகு வி ஸ்டார்டட். ஃபார் ஹர் ஆக்சுவலாக ஒரு 2 to 3 days ஷி ரெக்கவர்ட் வெரி குயிக்லி டெஸ்பைட் அந்த ஆல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டட் டூயிங் வெல். அவங்க நார்மலாக ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி மாதிரி. எப்படின்னா கண்ணு தெரியாமல் போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஆஸ்பத்திரியில் சர்ஜரி முடிஞ்சோடனே கண்ணு தெரியும். அதே மாதிரி எப்படி சாப்பிட முடியாமல் வரவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வில் கெட் அ ரிலீஃப். ஆக்சுவலாக அது வந்து சில கண்டிஷனில் தான் இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டதெல்லாம் மேலே வாந்தியாக வருது. அதை வந்து ப்ரொசீஜர் முடித்த உடனே அவங்களால வாயில் சாப்பிட வச்சு அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஹாப்பினஸை கொடுக்குறது இந்த ப்ரொசீஜர் டெஃபினட்டாக. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் டைவர்டிகுலர் போயம்னு சொல்கிறது, அல்லது டூவல் போயம். ஸோ ரெண்டாவது மிஸ்டர் தியோ, ஹீஸ் ஃப்ரம் பெல்ஜியம். ஆக்சுவலி ஹீஸ் 76 years old. அவர் வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அவருக்கு வந்து இங்கே எப்படி கீழே பவுச் மாதிரி மேலே வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த ஃபுட் பைப்பில் தெர் இஸ் அ பிக் டைவர்டிகுலம். அது வந்து ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம் சொல்லுவோம். அது என்ன ஆகுனா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த பவுச்சில் தான் ஃபுட் பைப் மேலே எண்ட்லேயே போய் மேலே உட்காந்துடும். நார்மலாக அது உதாரணத்துக்கு இப்படி சொல்லணும்னா, இதுதான் வந்து வாயிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு. இந்த பவுச்சிலே ஃபுட்டு போய் நின்றுக்கிறோம். நம்ம சாப்பிட்றப்ப அதெல்லாமே இது வழியாக வெளியில் வந்துடும். அதனால தான் அப்பப்போ அந்த சாலிட் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு எது இருந்தாலும் சரி சாப்பிட்டதெல்லாம் மேலே வரும். நைட்டில் படுத்தா கூட அங்கே இருக்க ஃபுட்டு ஃப்ளூடெல்லாம் வாயில் மூக்கில் வந்துடும் ஆக்சுவலாக. அதனால் இது ஓவர் பீரியட் ஆக ஆக அந்த பவுச் இஸ் பிகம் வெரி பிக். அவருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 5 centimeter பவுச்சுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நிறைய ஃபுட்டு தங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஈ ஸ்டார்டட் லூசிங் வெயிட். அதனால் அந்த கண்டிஷனோட தான் அவர் வந்தார் ஆக்சுவலாக. ஸோ எகெயின் வி கன்ஃபார்ம்ட் த கண்டிஷன்ஸ் கால் ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம். இது வந்து ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம்லாம் வந்து முன்னாடி சர்ஜிக்கல் மெத்தடில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த போயம், ஜீனா ஜெங்கர்ஸ் போயம் சொல்கிறது, த சேம் பெர் ஓரல் எண்டோஸ்கோபிக் மயோட்டமி, ஜெங்கர்ஸ் போயம். இது எண்டோஸ்கோப்பியில் பண்ணக்கூடியது. பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நாட் ஓன்லி சர்ஜரி இல்லாமல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்கரன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். ஏன்னா சர்ஜரியில் வாய்க்குள்ளே போய் அந்த தொண்டையில் கரெக்டாக டைவர்டிகுலத்தை டிசெக்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் போகிறது வந்து ஒன்லி ஃபியூ சுச்சுவேஷனில் தான். த சான்ஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் ஆல்சோ ஹை அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சர்ஜன்ஸ் டூ த ப்ரொசீஜர்ஸ். பட் இதை வந்து நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி வழியாகவே வித்தவுட் எனி சர்ஜரி இல்லாமல் உள்ளே போய் டைவர்டிகுலத்தை டிவைட் பண்ணி, அதை டிவைட் பண்ண பிறகு பார்த்தோம்னா தெர் வாஸ் அ திக் மியூகோசல் செப்டம், அதையும் டிவைட் பண்ணோம். அது வந்து மாடிஃபைட் டெக்னிக். அதையும் டிவைட் பண்ணி என்டையர் பவுச்சையுமே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு தென் வி பிளேஸ் கிளிப்ஸ். ஹி ஆல்சோ ரெக்கவர்ட் வெரி வெல் இன் 48 hours. அண்ட் அதுக்கப்புறமா ஈ ஸ்டார்டட் டேக்கிங் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். நவ் இஸ் அப்சல்யூட்லி சிம்டம் ஃப்ரீ. அவருக்கு எந்த தொந்தரவு இல்லை. இஸ் பேக் டு ரீகெயின் வெயிட். ப்ராப்ளி முன்னாடி பார்த்ததை விட நல்லாவே வெயிட் கெயின் ஆகிட்டா இருப்பேன். இஸ் சிம்டம் ஃப்ரீ. ஸோ the highlight of this both the procedure and both the conditions ரெண்டுமே வந்து ஒரு ரேரான என்டிட்டி ஃபுட் பைப்பில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம். ஒன்று வந்து அக்கலேசியா கார்டியா, ஃபுட் பைப்பில் அந்த கீழே எண்டு வந்து கம்ப்ளீட்டாக டைட் ஆகிட்டு ப்ளஸ் அலாங் வித் காம்ப்ளிகேட்டட் பை எபிஃப்ரெனிக் டைவர்டிகுலம். இன்னொன்று ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம்.